إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் பற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நம்மை சுற்றிலும் அன்றாடம் ஏராளமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு சந்தோஷமான செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம். பல கோரமான விபத்துக்களை பற்றியும் கவலை தரக்கூடிய செய்திகளை பற்றியும் நாம் கேள்விப்படுகின்றோம். சில செய்திகள் உலகத்திலே நடைபெறும் பொழுது அவை உலக அளவில் மிகப்பெரிய ஒரு செய்தியாக பரவிவிடுகிறது. அதிகமான மக்கள் அதை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த நிகழ்விலிருந்து பெற வேண்டிய பாடங்களை இந்த மனித சமுதாயம் சிந்திக்கிறதா என்று சொன்னால், அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் குறைவான மக்கள் தான் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் கடந்த வாரத்திலே உலகம் முழுவதும் அதிகமான பத்திரிகைகளிலே தொலைக்காட்சிகளிலே சொல்லப்பட்ட ஒரு செய்திதான். நைஜர் என்ற நாட்டிலே, நைஜீரியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே ஹஜ் பெருநாள் கொண்டாடிவிட்டு ஒரு கூட்டம், ஒரு குடும்பத்தினர் ஏறத்தாழ 50 நபர்கள் ஒரு லாரியிலே தங்களுடைய சொந்த ஊருக்கு பயணிக்கின்றார்கள். அவர்களோடு தொலைபேசி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். சஹாரா பாலைவனத்திலே அவருடைய பயணம், அவர்கள் சென்றடைய வேண்டிய ஊர் ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. அப்ப சுட்டரிக்கக்கூடிய பாலைவனத்தில் மையப்பகுதியில் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பயணித்த அந்த லாரி அது திடீரென்று தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது, பழுதடைந்து விடுகிறது. எப்படியாவது பழுதை சரி செய்து நாம் லாரியை இயக்கி விடலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தங்களுடைய செல்போன்கள் மூலமாக யாரையாவது உதவிக்கு அழைக்கலாம் என்று அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அங்கே எந்த விதமான டவரும் அங்கே இல்லை. அப்ப அவர்கள் வைத்திருந்த தண்ணீர் மிக குறைவான தண்ணீர் தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். அடிக்கக்கூடிய வெயிலிலே, கடுமையான அந்த சூட்டிலே அவர்கள் தண்ணீரை குடித்து அந்த தண்ணீரும் மிக குறைந்த நேரத்திலேயே தீர்ந்து விடுகிறது. ஏதாவது உதவி கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அங்கே எந்த உதவியும் வரவில்லை. 2 நபர்கள் மட்டும், 2 வலிமையான ஆண்கள் மட்டும் நாம் நடந்து சென்று ஏதாவது உதவி கிடைக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் பாலைவனத்திலே ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு ஊரை பார்க்கின்றார்கள். அந்த ஊர் மக்களிடம் தகவலை சொல்லி அதிகாரிகளை அணுகி அவர்கள் உதவியை பெற்றுக்கொண்டு இந்த லாரி பழுதடைந்த இடத்திற்குள் வருவதற்குள்ளாக
அந்த 49 பேரும் தாகத்தால் தவித்து அவர்கள் உடல் பலவீனம் அடைந்து மரணத்தை தழுவி அங்கே சடலங்களாக கிடக்கின்றார்கள். இந்த செய்தி உலகம் முழுவதிலும் அனைத்து அதிகமான பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளிலும் இந்த செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதை நம்முடைய ஊர்களிலே தெரிந்தவர்களும் இருப்பார்கள், தெரியாதவர்களும் இருக்கலாம். அப்ப இந்த சம்பவத்தை ஒட்டி நமக்கு பல்வேறு பாடங்களும் படிப்பினைகளும் இந்த நிகழ்விலே நமக்கு நிறைந்து காணப்படுகிறது. பல்வேறு பாடங்களை இந்த நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மனித சமுதாயம் தங்களுடைய முன்னேற்ற அறிவை வைத்து மிகவும் பெருமை அளிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பதை பார்க்கிறோம். நாம் விஞ்ஞானத்தில் மிகவும் முன்னேறிவிட்டோம், அவர்கள் நம்முடன் இல்லாத கண்டுபிடிப்புகளே இல்லை, மரணத்தை கூட மனிதன் வென்று விடலாமா என்ற அளவிற்கு மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களை வைத்து அவனுடைய வசதி வாய்ப்புகளை வைத்து மிகவும் வரம்பு மீறக்கூடியவனாக, தன்னை இறைவனை விட்டும் தேவையற்றவனாக கருதக்கூடியவனாக மனிதன் நினைப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல் இன்சான யத்கா அர்ஆஹு இஸ்தக்னா. மனிதன் தன்னை தேவையற்றவனாக அவன் கருதும் பொழுது, அவனுக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவன் தன்னை மற்றவர்களின் பக்கம் தேவையற்றவனாக கருதுகிறான். அவனுக்கு செல்வ செழிப்பு மேலோங்கி இருக்கும் பொழுது அவன் தன்னை தேவையற்றவனாக கருதுகிறான். நமக்கு யாரும் தேவையில்லை என்று மனிதன் நினைக்கின்றான். அவனுக்கு பட்டம் பதவி இருக்கும் பொழுது, அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நாம் யாரின் பக்கமும் தேவையில்லாதவர்கள், நம்மை யாரும் அசைத்து விட முடியாது என்று மனிதன் நினைக்கின்றான். அப்போ மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை, அருட்கொடைகளை அதிகமாக அல்லாஹ் கொடுக்கும் பொழுது மனிதன் நினைக்கின்றான், நான் யார் பக்கமும் தேவையற்றவன், நான் எனக்குரிய செல்வத்தை வைத்து நான் நீண்ட காலம் வாழ்ந்துவிட முடியும், எனக்குரிய ஆரோக்கியத்தின் காரணத்தினால் எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்பட்டு விடாது, எனக்கு பதவி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பட்டங்கள் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, என்னுடைய அறிவை வைத்து நான் சாதித்து விட முடியும், நான் யார் பக்கம் தேவையற்றவன் என்று மனிதன் நினைக்கின்றான். ஒரு மனிதன் செல்வத்தை வைத்து இன்னொரு மனிதனை விட்டும் தேவையற்றவனாக இருக்க முடியும், அவனுடைய பதவிகளை வைத்து இன்னொரு மனிதனுடைய கொடுமைகளை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லாஹ் நாடினார். ஆனால் மனிதர்கள் இறைவனை விட்டும் தன்னை தேவையற்றதாக கருத முடியுமா? எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் ஒரு வினாடியை 1 கோடியாக பங்கிட்டால் கூட அந்த வினாடி நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் மனிதன் இயங்க முடியாது என்பதைத்தான் அவ்வப்போது நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், ஹுலிகல் இன்சானு தஈஃபா. மனிதன் மிகவும் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய வீட்டு நல்லியை திறந்தால் நமக்கு தண்ணீர் கொட்டென்று கொட்டுகிறது. நாம் நினைத்தால் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி விடுகிறோம். மனிதன் நினைக்கிறான், நமக்கு தான் தண்ணீர் கிடைக்கின்றது, நமக்கு தான் நம்மிடம் காசு இருந்தால் தான் எத்தனை டின் வேண்டுமானாலும், எத்தனை லிட்டர் வேண்டுமானாலும் நாம் தண்ணீரை பெற்றுக் கொள்ளலாமே, நம்முடைய நல்லியை திறந்தாலே தண்ணீர் வருகின்றது என்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தண்ணீர் இல்லாத இடத்திலே ஒரு மனிதனை சோதிக்கும் பொழுதுதான் அந்த மனிதன் எவ்வளவு பலவீனமானவன். இறைவன் அந்த பாலைவனத்திலே சோதிக்கும் பொழுது ஒரு சில மணி நேரங்கள் கூட, ஒரு நாள் கூட அவன் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது, மனிதன் மிகவும் பலவீனமானவன் என்பதை இந்த சம்பவம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். மனிதர்களே, நீங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். ஒவ்வொரு வினாடியும் நாம் இறைவனின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய கையை நான் உயர்த்த வேண்டும் என்றாலும், என்னுடைய நாவு அசைய வேண்டும் என்றாலும், என்னுடைய கண் சிமிட்ட வேண்டும் என்றாலும், என்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் இயங்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த இறைவனுடைய உதவி இல்லாமல், அவனுடைய கருணை இல்லாமல் நாம் இயங்க முடியாது. எல்லா மனிதர்களுமே இன்னொரு பக்கம் நாம் தேவையுடைய மக்களாகத்தான் இருக்கின்றோம். நாம் அணியக்கூடிய ஆடை நமக்கு ஒருவர் தயாரித்து தர வேண்டும், நாம் உண்ணக்கூடிய உணவு இன்னொருவர் அதை ஒருவர் விளைவிக்க வேண்டும், ஒருவர் அறுவடை செய்ய வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களும் நினைத்து பாருங்கள். ஒரு குழந்தை தாயின் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறான், ஒரு கணவன் மனைவியின் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறான், மனைவி கணவனின் பக்கம் தேவையுடையவளாக இருக்கிறார்கள், பிள்ளைகளின் பக்கம் தேவையுடையவளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வினாடியும் நாம் ஏதாவது ஒன்றின் பக்கம் தேவையுடைய மக்களாக இருந்து கொண்டே இருக்கிறோம். நாம நினைக்கிறோம்,
நமக்கு யாரும் தேவையில்லை சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது. நாம் இந்த பள்ளிவாசல் அமர்ந்திருந்தால் கூட நாம் நிம்மதியாக இருப்பதற்கு நமக்கு ஃபேன் தேவைப்படுது, வெளிச்சம் தேவைப்படுகிறது, நாம் பேசக்கூடிய சப்தம் கேட்பதற்கு மைக்கு தேவைப்படுகிறது, குளிர்சாதன பெட்டி தேவைப்படுகிறது. அப்ப நாம் ஏதாவது ஒவ்வொரு வினாடியும் இன்னொன்றின் பக்கம் சார்ந்துதான் இருக்கிறோம். எதன் பக்கமும் சாராதவன், எந்த தேவையும் இல்லாதவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். அது அல்லாஹ் கூறினானே, அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் அழைக்கின்றான். மனிதர்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் ஒருவன் தான் தேவையற்றவன். அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது. அவனுக்கு உணவு தேவை கிடையாது, உடை தேவை கிடையாது, மனைவி மக்கள் தேவை கிடையாது. எந்த ஒரு படைப்பினத்தின் பக்கமும் அல்லாஹ் சார்ந்தவன் கிடையாது. அவன் அல் ஹய்யு கய்யூம், அவன் நித்திய ஜீவன், தன்னளவில் அவன் நிலைத்து நிற்பவன், எல்லா படைப்பினங்களையும் அவன் நிர்வாகம் செய்யக்கூடியவன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான் தேவையற்றவன். அவனுடைய அடிமைகளாகிய படைப்பினங்களாகிய நாம் மிகவும் பலவீனமானவர்கள். மனிதன் இறைவனின் பக்கம் ஒவ்வொரு வினாடியும் தேவை உடையவனாக இருக்கின்றான் என்கின்ற அந்த மனித பலவீனத்தை நம்முடைய அறிவை வைத்து, விஞ்ஞானத்தை வைத்து, நம்முடைய செல்வத்தை வைத்து, நம்முடைய படைபலத்தை வைத்து, நம்முடைய ஆரோக்கியத்தை வைத்து, எந்த ஒன்றை வைத்தும் நாம் இறைவனின் பக்கம் தேவையற்றவர்கள் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. நாம் ஒவ்வொரு வினாடியும் இறைவனுடைய உதவியின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இந்த தொழில்நுட்பம் என்ன காப்பாற்று நம்ம யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம சாதாரணமாக இருந்தால் கூட நம்ம ஒரு பயணத்தில் போகும்போது சொல்லுவோம், செல்ல நல்ல ஸ்டாக்ஸ் போட்டு வச்சுக்க. ஏதாவது ஊருக்கு செல்ல வேண்டுமா, இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய மேப், எந்த இடத்துக்கு எந்த லொகேஷனுக்கு வரணும், லொகேஷன் அனுப்பி விடுங்க, அனுசரி சரியாக வந்து விடுகிறோம் என்றெல்லாம் அவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் பெரிய காலகட்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனை வந்து விட்டால் இறைவனுடைய உதவி இல்லாமல் இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு பயனளிக்குமா? இந்த விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு பயனளிக்குமா? அப்ப ஒவ்வொரு வினாடியும் இறைவனுடைய உதவியை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு மருத்துவமும், எந்த ஒரு ஆரோக்கியமும், எந்த ஒரு தொழில்நுட்பமும் நமக்கு பயனளிக்கும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்தில் மக்கா காஃபிர்கள் இறை தூதரை பொய் என கருதிய போது, இந்த திருமறை குர்ஆன் வசனங்களை பொய் என கருதிய போது அல்லாஹ் மக்கா காஃபிர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், குல் சீரு ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே பயணித்து பாருங்கள். இந்த வசனம் அருளப்படக்கூடிய காலகட்டங்களிலே ஆது சமுதாயம் அழிக்கப்பட்ட சுவடுகள், சமூக சமுதாயம் அழிக்கப்பட்ட சுவடுகள், அந்த வீடுகள் அப்படியே தரைமட்டமாகி கிடந்த காட்சிகள் மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் ஒரு பயணத்தில் செல்லும் பொழுது பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருந்தது. அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து, மக்கா காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், குல் சீரு ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே பயணித்து செல்லுங்கள். ஃபங்குரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்தார்களே அவர்களுடைய முடிவு எப்படி ஆனது என்பதை நீங்கள் பாருங்கள். மக்கா காஃபிர்களை விட முன்வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தார் அல்லாஹ் கூறினான், கானு அஷத்த மின்ஹு குவத்தன். இதற்கு முன்வாழ்ந்த மக்கள், ஆது சமுதாய மக்கள், சமூக சமுதாய மக்கள், ஃபிரௌனுடைய படை வலிமை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வ சமூதல்லதீன ஜாபு ஸஹர பில் வாத், மலை பாறைகளை குடைந்து வாழ்ந்த சமூக சமுதாயம். இன்றைக்கு கூட அவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருக்கான்னு தெரியல. பண்டைய காலத்து தொழில்நுட்பங்களை பாருங்கள், மிகப்பெரிய மலை, அந்த மலையில் வீடுகளுக்குள் இன்றைக்கு நாம் செங்கற்களை வைத்து நம்முடைய மெயின் ஹால், இது சமையலறை, இதை ஒவ்வொரு பகுதியாக நாம் கெட்டுகிறோமே, இதை ஒரே பாதையை வைத்து அப்படியே உள்ள அவங்க வீடுகளை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். வசதியான வீடுகள், அழியாத வீடுகள். எத்தனை ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து போனாலும் அவர்கள் அடித்த வண்ணங்கள் இன்றைக்கும் ஜொலிக்கிறது. வரலாறுகளை பார்க்கிறோம். அந்த மலை பாறைகளில் அவர்கள் எழுதி வைத்த ஓவியங்கள் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அவருடைய வீடுகள் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், ஜாபு ஸஹர பில் வாத், அவர்கள் மலை கணவாய்களை குடைந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். பாறைகளை வீடுகளாக மாற்றி, மலைகளை வீடுகளாக மாற்றி அவர்கள் வாழ்ந்தார்கள். அதை அல்லாஹ் சொல்லிட்டார், ஃபிரௌனல் அவ்தாத், ஃபிரௌன் அவனுடைய படை வலிமை எப்படி, அவனுடைய படை வலிமையை அல்லாஹ் மலை பாறைகளுடைய உறுதிக்கு ஒப்பாக சொல்லி காட்டுகின்றான். அவுத்தாது என்றால் மலை பாறைகள். மலை பாறை எவ்வளவு உறுதியானது, அதை உடைப்பதற்கு
எவ்வளவு அதிபயங்கரமான சக்தி தேவைப்படுகிறது. மலைப்பாறைகளுக்கு கீழே ஒரு அணு ஆயுத மையத்தை ஈரான் அமைத்திருக்கிறது. அதை உடைப்பதற்கு அமெரிக்கா போடக்கூடிய குண்டு சொல்றாங்க அவ்வளவு டன், பல நூற்றுக்கணக்கான டன். அவ்வளவு பெரிய குண்டை போட்டால் ஒரு ஊரே சமாதியாகிவிடும். அந்த மலைப்பாறைக்கு கீழே அமைக்கப்பட்ட அணு ஆயுத மையத்தை உடைப்பதற்கு அவ்வளவு பயங்கரமான குண்டு இன்றைக்கு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அப்ப அவ்வளவு பெரிய ஃபிரௌனுடைய படை வலிமை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மலை பாவைகளை உடைய ஃபிரௌன், அவனுடைய படை வலிமை எவ்வளவு பயங்கரமான படை வலிமை உடையவனாக அந்த ஃபிரௌன் இருந்திருக்கின்றான். அது அல்லாஹ் பேசுகிறான். கானு அஷத்தமினும் கூவத்தன், அவர்கள் இவர்களை விட இந்த குர்ஆன் வசனம் அருளப்படக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமுதாயத்தை விட கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களை விட என்று கூட சொல்லலாம். இவர்களே வலிமை மிக்க மக்களாக இருந்தார்கள். அவர்கள் பூமியை பண்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன விளைவித்து விட்டு அல்லாஹ் கேட்கிறார் மக்கா காசுகளை பார்த்து, நீங்கள் என்ன விளைவித்து விட்டீர்கள்? உங்களை விட அவர்கள் மிக அதிகமான ஏகபோக விளைச்சலை செய்தார்கள். அவர்கள் நீங்கள் நிர்வாகம் செய்வதை விட நீங்கள் மிகப்பெரிய டெக்னாலஜி, ரோடு வசதிகள், பல்வேறு தொழிற்சாலைகள், பல்வேறு படைகள், ஒவ்வொரு துறை அமைச்சரவை என்றெல்லாம் இன்றைய மனித சமுதாயம் பிரித்து நிர்வாகம் செய்கிறார்களே, இதைவிட மிகப்பெரிய நிர்வாகத்தை அவர்கள் செய்தார்கள். இறை தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். அந்த இறை தூதர்களை அவர்கள் பொய்யென கருதினார்கள். அல்லாஹ் அவர்களை அழித்து தலைமட்டமாக்கினான். திருமறை நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்தாலும், நம்மிடம் என்ன பாதுகாப்பு சாதனங்கள் இருந்தாலும், அந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு நேரத்தில் உதவ முடியாமல் போகும் பொழுது அந்த யாருடைய உதவி தேவைப்படுகிறது? டெக்னாலஜி இயங்குறதுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. எதுவுமே இல்லாமல் போனாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாவிட்டால் மனிதனால் அவன் கண்டுபிடித்த அந்த டெக்னாலஜிகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எதுவுமே பயனளிக்காது என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் மறைவான ஞானம் இல்லை என்பதற்கும் சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருமே அறிய முடியாது. எந்த மகானும் அறிய முடியாது, எந்த நபியும் அறிய முடியாது, எந்த மலக்கும் அறிய முடியாது. இவை மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 5 விஷயங்கள் அல்லாஹ் சூரத்துல் லுக்மானுடைய கடைசி வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்ற அறிவு அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை வரும். எந்த வெள்ளிக்கிழமை? எந்த ஆண்டுகளுடைய வெள்ளிக்கிழமை? எந்த மாதத்துடைய வெள்ளிக்கிழமை? எந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை? யாருக்கா தெரியுமா? தெரியாது. அவன் தான் மழையை பொழிவிக்கிறான். மழை எவ்வளவு பொழியும், எப்பொழுது பொழியும், இது அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் அறிந்தவன். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய மழை என்று அருளுக்கு முன்பாக அடையாளமாக நற்செய்தியாக காற்றுகளை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த காற்றுகளை வைத்து மனிதன் கணிக்க முடியும். அது கூட பொய்யா போகுது. அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்கள் வந்த பிறகு மனிதன் கணிக்க முடியும். அதுதான் மாதிரி முன்னறிவிப்பு என்கிறோம். ஆனால் அந்த அடையாளங்கள் அல்லாஹ் ஏற்படுத்த முன்னாடி எந்த ஊருக்கு எவ்வளவு மழை பொழியும் என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் தான் மழையை பொழிவிக்க செய்கிறான். மழையை பொழிய வைக்கக்கூடிய ஆற்றல், அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். எந்த ஊருக்கு பொழியும், எவ்வளவு பொழியும், எந்த டயத்துல பொழியும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ் சோதிக்க ஆரம்பித்து விட்டால் எவனாலும் அந்த மழையை நீ கொண்டு வந்து விட முடியாது. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறை விஷயங்களை அல்லாஹ் அறிகின்றான். வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு மனிதனும் அவன் நாளை எதை சம்பாதிப்பான். நாளை என்று சொன்னால் வராத ஒவ்வொரு வினாடியும் நாளை தான். நாம் உட்கார்ந்துகிட்டே இருப்போம், திடீர்னு தும்மல் வந்துடும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல நன்மையாக கூட மாறிவிடும். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற சொல்லி நன்மையை சம்பாதிப்போம் என்பது அந்த வினாடிக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா? நம்ம வாட்டில் இருப்போம், செல்போனை தட்டுவோம், ஒரு ஹராமான காட்சியை ரசித்து லைட்டு விடுவோம். இந்த தீமையை சம்பாதிப்போம் என்று நமக்கு அந்த வினாடிக்கு முன்னாடி தெரியுமா? அப்ப அல்லாஹ் சொல்லியிருந்தான், வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு மனிதனும் நாளை அவனுக்கு வராத ஒவ்வொரு வினாடியும் நாளை அவன் நாளை என்ன சம்பாதிப்பான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும், எந்த ஒரு மனிதனும் அவன் எந்த பூமியில் மரணிப்பான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. நமக்கென்று அல்லாஹ் எங்கே மரணிக்க வேண்டும் என்று விதியை எழுதி வைத்திருக்கிறானோ அங்கு மரணம் வந்தே தீரும். யாரும் தீர்மானிக்க முடியாது. அவர்கள் நினைத்திருப்பார்களா
பெருநாள் கொண்டாட்டத்திற்காக பெருநாள் கொண்டாடிவிட்டு தங்களுடைய ஊருக்கு சந்தோஷமாக செல்வதற்காக சென்றார்கள். நமக்கு இந்த பாலைவனத்திலே லாரி பழுதாகும், நாம் அங்கே கருகி சாவோம் என்பது அவர்களுக்கு தெரியுமா? தெரிந்திருக்காது. அப்ப அல்லாஹ் சொல்லியிருந்தான், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். நபியே, நீங்கள் தெளிவாக இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுங்கள், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் என்பதற்கு அன்றாட நமக்கு கோடிக்கணக்கான சான்றுகள் இருந்தால் கூட, தர்காவில் அடங்கப்பட்டவருக்கு மறைவான ஞானம் இருக்குது, அந்த ஷேகுக்கு மறைவான ஞானம் இருக்குது, அவர்கிட்ட போய் நம்ம பால் கிதாபு நல்ல சோனம் பார்க்கலாம், அவர் கண்டுபிடிச்சிருந்தார். ஜோசியத்தை நம்பி வாழக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய இணை வைப்பான காரியம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன்னாத்தா காஹினன வஅர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஒருவன் ஜோசியக்காரன் அல்லது குறியாளரிடம் சென்று அவன் சொல்வதை உண்மையில் நம்பினால் அவன் முஹம்மது நபிக்கு அருளப்பட்ட வேதத்தை மறுத்துவிட்டான். அடுத்த வினாடி என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும்? மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா வாழும் பொழுது அல்லாஹ் சில விஷயங்களை முன்கூட்டியே முன்னறிவிப்பு செய்து கொடுத்தான். அந்த விஷயங்கள் நபிகள் நாயகத்துக்கு நமக்கு தெரியும். அது நபிகள் நாயகம் தானாக அறிந்ததா? மறைவான ஞானம் என்றால் நம்முடைய 6 அறிவு, நாம் பார்ப்பது, கேட்பது, உணர்வது, நுகர்வது, ருசி பார்ப்பது, சிந்திப்பது, இந்த 6 அறிவை கொண்டுதான் மனிதன் எந்த ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். இதை தாண்டி ஒன்றை மனிதனால் அறிய முடியுமா? அறிய முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அறியக்கூடியவன். மனிதர்கள் அறிய முடியாத விஷயங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ். அந்த ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இறை தூதருக்கு அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுத்தானோ அது இறை தூதருக்கு தெரியும், அதை நாம் நம்ப வேண்டும். அதே நேரத்தில் நபிகள் நாயகத்துக்கு சுயமாக மறைவான ஞானம் இருக்குது, மறைவான விஷயங்கள் எல்லாம் தெரியும். இன்றைக்கு நாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு யா நபி அஸ்ஸலாமு அலைக்கும், நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், கஃபீரு அன்னி துனூபி, நபியே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் எத்தனை மௌலிது கவிதைகளை படித்தாலும் நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் உண்டா? அது எவ்வளவு பெரிய குஃபுர். மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தானே. எவனுக்கும் அவனுக்கு நாளை என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அவனுடைய அருட்கொடைகளை அன்றாடம் நாம் அனுபவிக்கும் போது அதனுடைய மகிமை நமக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆனை கேட்கின்றான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பற்றி என்றைக்காக சிந்தித்து பார்த்திருக்கிறான்? அல்லாஹ் கேட்கின்றான், மனித சமுதாயத்தை சிந்திக்க சொல்கிறான். அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை பற்றி சிந்தித்தீர்களா? நாம தண்ணி குடிக்கிறோம், நாம நினைக்கிறோம் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம், நம்ம கார்பரேஷன்ல வரி கட்டுறோம், வந்துருச்சு, என் காசுல தண்ணி வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் கேட்கின்றான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அன்னஹுல் முன்ஸிலும், அதை மேகத்திலிருந்து நீங்கள் பொழிய வைக்கிறீர்களா அல்லது நாம் பொழிய வைக்கிறோமா? தப்பு கேட்கின்றான். நம்முடைய முன்னாடி தண்ணி இருக்கும் பொழுது, தாகம் ஏற்படும் பொழுது ஒரு சர்பத்தை கொடுங்க, ஒரு ஜூஸை கொடுங்க, ஒரு லெமன் ஜூஸ் கொடுங்க என்றெல்லாம் நாம் கேட்கிறோமே, விதவிதமாக சாப்பிடுகிறோமே. ஆனா அல்லாஹ் கேட்கிறான், வானத்திலிருந்து அந்த தண்ணீரை நீங்கள் இறக்கி வைக்கிறீர்களா? ஒரு பழ ஜூஸா இருந்தாலும் அந்த பழ ஜூஸ், அந்த தண்ணி வந்து அதுக்கு எங்கிருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து தானே வந்துச்சு. அதுதான மரத்தினுடைய வேர்கள் உறிஞ்சி அது இளநீராக, ஆரஞ்சு ஜூஸாக, ஆப்பிள் பழத்தில் உள்ள ஜூஸாக, தர்பூசணி ஜூஸாக நாம் எதை சாப்பிட்டாலும் அது இறைவன் வழங்கிய தண்ணீர் தானே. அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அன்னஹுல் முன்ஸிலும், அதை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கி வைத்தீர்களா? நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் கேட்கின்றான். என்னப்ப பெரிய மனிதன், நான் விஞ்ஞானத்தில் உயர்ந்துட்டு எங்கட பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, கோடிக்கணக்கான செல்வம் இருக்கு, தொழில்துறை இருக்கிறது. அல்லாஹ் கேட்கின்றான், லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன், நாம் நாடினால் அந்த தண்ணீரை உப்பு தண்ணீராக ஆக்கியிருப்போம். நீங்கள் வலவுலா தஷ்குரூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணிக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தந்த ஒரே இறைவன் தண்ணியை குடிச்சிட்டு சிலையை போய் வழிபடுறீங்க, சமாதியை போய் வழிபடுறீங்க, மரமட்டைகளை போய் வழிபடுறீங்க. அல்லாஹ் எதுக்காக எனக்கு தந்தான்? அந்த இறைவனுடைய அல்கொடைகளை அனுபவித்து அவனுக்கு மட்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் கேட்கின்றான், மனிதா, நீ சாப்பிடக்கூடிய உணவை பற்றி நீ சிந்தித்து பார்த்தாயா? நம்ம போய் வீட்டுல போய் உட்கார்றோம், வெள்ளிக்கிழமை
அழகா நம்ம தொழுகை முடிச்சுட்டு போனா பெரும்பாலும் 90% வீடுகள்ல நெய்ச்சோறு, பிரியாணி, இறைச்சி, சாம்பார், விதவிதமான சம்பல் முன்னாடி வச்சு அல்லாஹ் சொல்றான். எந்தோடைய இன்சான் இல்லா தாமி, மனிதன் தன்னுடைய உணவை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அண்ணா சபபுனது மா அசப்பா, நாம் தான் மழையை கொட்டென்று கொட்டுகிறோம். மழையை பொழிய வைக்கிற சக்தி நமக்கு இருக்குதா? அல்லாஹ் கேட்கின்றான். சும்மா ஷக்கனல் அவ்வளோ ஷக்கா, பூமியை நாம் தான் பிளக்கின்றோம். நம்ம பூமியை நல்ல தொழி அடிச்சு உழுது போட்டு வயல தொழி அடிச்சு நெல் விதைய கோதுமை விதைய போட்டுட்டு வந்துடுறோம். நாத்து நட்டு வந்து விதை விளைஞ்சு நாத்து நட்டுட்டு வந்துடுறோம். அந்த நாத்து பூமியை பிளந்து போத எவன்டா உள்ள பூமியை பிளக்க வச்சவன் யாருடா? பிளக்க வைத்தவன் யார்? அல்லாஹ் கேட்கின்றான். நீ பிளக்க வச்சிருக்கியா? ஒவ்வொரு நெல்லுக்கா உன்னால பிளக்க வைக்க முடியுமா? ஒவ்வொரு கோதுமைக்கா பிளக்க வைக்க முடியுமா? ஒவ்வொரு விதையும் உன்னால் பிளக்க வைக்க முடியுமா? பூமியை பிளக்க வைத்தவன் யார்? உனக்கு என்ன அதிகாரம்? உனக்கு என்ன? நான் எல்லாவற்றையும் மிகைத்து விட்டேன் என்கின்ற அந்த பெருமை மனித சமுதாயத்துக்கு எப்படி வர முடியுமா கேட்கின்றார். அண்ணா சபபுனது மா சப்பா, நாம் தான் மழையை பொழிய வைக்கின்றோம். சும்மா ஷக்கனல் அல்ல ஷக்கா ஃபஅன்பத்னா ஃபீஹா ஹப்பா வஇலபா வகல்பா வஸைதுனா வநஹலா வஹலாயிக குல்பா வஃபாகிஹத வஅப்பா மதாஅன் லக்கும் வலிஅன்ஆமிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நாம் விதைகளை பிளந்து அல்லை வித்துக்களை தானியங்களை முளைக்க வைக்கின்றோம். நெல்லை போடுறதுதான் வேலை. அந்த நெல்லை ஒரு கதிரில் 7 தானியத்தில் 7 கதிர்களையும் 7 கதிரில் 100 விதைகளையும் கொண்டு வந்தவன் யார்? திராட்சைகளையும் காய்கறிகளையும் தந்தவன் யார்? ஆலிவ் எண்ணெய், ஆலிவ் மரத்தையும் ஆலிவ் காய் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் பேரிச்ச மரங்களை தந்தவன் யார்? அடர்த்தியான தோட்டங்களை தந்தவன் யார்? அல்லாஹ் கேட்கின்றான். உங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கின்றான், உங்களுடைய கால்நடைகளுக்கும் அவன் தான் உணவளிக்கின்றான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், மாவுக்கும் கௌரா, உங்கள் தண்ணீர் வற்றி போய்விட்டால் சமையலுக்கு மிம்மாயும் உங்களுக்கு அந்த தண்ணீரை தருபவன் யார்? அற்புதமான தண்ணீரை தருபவன் யார்? உங்களுக்கு இனிமையான தண்ணீரை நாம் தான் புகழ்கிறோம் சொல்கிறானே. இந்த அருட்கொடை நாம் சிந்தித்து பார்த்தோமா? நமக்கு ஈஸியா தண்ணி கிடைக்குது. கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளுடைய மகிமை நமக்கு புரிவதில்லை. ஒரு நேரத்தில் நாம் அந்த ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் மாற்றிக்கொள்ளும் பொழுது, நம்முடைய உயிர் போகும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்முடைய காசால் தண்ணீரை பெற்றுவிடலாம் என்று மனிதன் நினைக்கிறான். நீ பாலைவனத்தை செல்லும் பொழுது உன்னுடைய காசை வச்சு உன்னுடைய கோணியை கொட்டி கொடுத்தாலும் ஒரு சொட்டு தண்ணீரை உண்டாக்கி விட முடியுமா? தண்ணீர் இல்லாத நேரத்தில் பணத்தை அல்லாஹ் காரணமாக்கி இருக்கிறான். காரணங்களை அவன் தடுத்து விட்டால் அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாகனத்தை வைத்து என்ன செய்து விட முடியும்? நம்முடைய கண்டுபிடிப்புகளை வைத்து என்ன செய்து விட முடியும்? அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அருட்கொடை நாம் மறந்து இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக மனித சமுதாயம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இறைவனுடைய அருட்கொடைகள் ஒவ்வொன்றுமே அல்லாஹ் நமக்கு தந்த ஆரோக்கியம், ஆடை, குடும்பம், மனைவி, மக்கள், வீடு, வசதி எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அல்லாஹ்வுடைய அருட்கொடை நாம் சிந்தித்து பார்த்தால், அதை நாம் கணக்கிட நினைத்தால் கணக்கிடவே முடியாது. ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது, அவனுக்கு இணை வைக்காமல் அவனுடைய கட்டளைகளை பேணி நடப்பதை அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அதற்கு தகுதியான மக்களாக நாம் இருக்கிறோமா? இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுதுதான் இறைவனுடைய அந்த அருட்கொடைகளின் முக்கியத்துவத்தை மனிதன் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் இன்னும் ஏராளமான பாடங்கள், படிப்பினைகள் நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு ஏராளமான பாடங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. நம்மை சுற்றி அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது நாம் இறைவனுக்கு அடிபணிவதற்காக இறைவன் நமக்கு காட்டக்கூடிய காட்சிகள். அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை பெறக்கூடிய நன்மக்களாக, உண்மையான ஈமான்தாரிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆழ்த்த அலுவலிவானாக என்று கூறி என்னுடைய விலகுரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாலைவன பயணத்தை முன்னிறுத்தி நமக்கு சில விஷயங்களை சிந்திக்க சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
நாம் ஏராளமான பாவங்கள் செய்யக்கூடிய பலவீனமான மனிதர்களாக இருக்கிறோம். நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, அல்லாஹ் தான் என்னுடைய எஜமானன், அவன் தான் என்னை படைத்தவன், அவன் தான் எனக்கு ரிஸ்க் தருபவன், நான் பாவம் செய்தால் அவன் என்னை தண்டித்து விடுவான் என்று பயந்து செய்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் கையேந்தி அவனிடம் சரணடையும் பொழுது, அடிமைகளாகி நம்முடைய செயலை பார்த்து நம்முடைய எஜமான் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுகிறான் என்பதை நாம் உணரக்கூடிய ஒரு நிகழ்வை வைத்து நபிகள் நாயகம் சொன்னார். ஒருவன் ஒரு பாலைவனத்திலே செல்கிறான், ஒட்டகத்திலே செல்கிறான். பாலைவன பயணம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில மணி நேரங்கள் தண்ணீர் இல்லாவிட்டால் உயிர் போய்விடும். அவன் பாலைவன பயணத்திலே செல்லும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மீது தான் குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது, அவன் சாப்பிட வேண்டிய சாப்பாடு இருக்கிறது. அவன் அந்த ஒட்டகத்தில் செல்லும் பொழுது ஒரு மரம், எங்கேயோ பாலைவனத்தில் எங்காவது ஒரு மரம் இருக்கும், அந்த மரங்களிலே ஓய்வு எடுப்போம் என்று சொல்லி தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு மரத்தின் கீழே அவன் தூங்குகிறான். கண் விழித்து பார்க்கின்றான், அவனுடைய ஒட்டகத்தை காணவில்லை. அதில் தான் அவனுடைய உணவு இருக்கிறது, அதில் தான் அவன் குடிபானம் இருக்கிறது. அவன் முடிவுக்கு வந்து விடுகிறான், நாம் மரணம்தான், இனிமேல் நாம் தப்பிக்கவே முடியாது, நாம் செத்து ஒழிய வேண்டியதான. பாலைவன் நடுக்கடலும் பாலைவனமும் ஒன்று. அவன் அப்படியே செத்து விடுவோம் என்கின்ற அந்த அவநம்பிக்கையில் வேறு வழி இல்லை, நமக்கு சாவுதான் மரணம்தான் என்ற நம்பிக்கை, என்ற எண்ணத்தில் மீண்டும் அவன் கண்ணறிந்து விடுகிறான். திடீரென்று அவன் கண்முழித்து பார்க்கின்றான், அவனுடைய ஒட்டகம் அவனுடைய குடிபானத்தோடு அவனுடைய உணவோடு அவனுக்கு அருகில் வந்து நிற்கிறது. அப்பொழுது அவன், ஒரு மனிதன் உயிர் போற நிகழ்வு துன்பத்திற்கு உள்ளாகி அதில் தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கிட்டுங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்துல அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். அவன் உள்ளத்தில் நினைத்த கருத்து வேறு, அவனுக்கு சந்தோஷ மிகுதியில அல்லாஹ் சொல்றான், அல்லாஹும்ம அன்த அபதி அன்ன ரப்புக். அவன் சொல்ல நினைச்சது, இறைவா நீ என்னுடைய இறைவன், என்னுடைய கடவுள், நான் உன்னுடைய அடிமை என்று அவன் சொல்ல நினைத்தான். ஆனா சந்தோஷ மகிழ்ச்சியில் அவனுக்கு வார்த்தை தடுமாறி எப்படி சொல்றான்னா, அல்லாஹும்ம அன்த அபதி, இறைவா நீ என்னுடைய அடிமை, வான ரப்புக், நான் உடைய கடவுள். நம்ம சந்தோஷத்துல உள்ளத்துல அந்த எண்ணம் இல்லாம இந்த மாதிரி மாற்றி சொன்னா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அவன் ஏன் அப்படி சொன்னான்? அவனுடைய சந்தோஷம். யோசித்து பாருங்க, உயிர் போற தருவாயில ஒன்று தப்பிச்சுட்டானா அவனுக்குரிய சந்தோஷம் எப்படி இருக்கு? எவ்வளவு பயங்கரமான ஒரு சந்தோஷம். தூக்கு மேடை வரைக்கும் போய் இந்த ஒரு 2 நிமிஷத்துல தூக்கு போட போறாங்கன்னு சொல்லும் போது உனக்கு விடுதலை என்று சொன்னால் அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என்ன? அப்ப அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மனிதனுக்கு துன்பத்திலையும் தப்பிக்கும் பொழுது ஏற்படுகிறது அல்லவா? இது போன்ற நபிகள் நாயகம் படைப்பினங்களுடைய சந்தோஷத்தையும் இறைவனுடைய மகிழ்ச்சியும் ஒப்பிட முடியாது. இதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறான். எப்பொழுது? நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்வை நாம தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவன பயணம், உயிர் போகக்கூடிய தருவாய், அதை உதாரணமாக சொல்லி நமக்கு அவர்கள் நாம் செய்த பாவங்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது, நீ ஒரு பாலைவனத்திலே உனக்கு மரணம்தான் என்ற நிலை வந்த பிறகு மீண்டும் அந்த ஆபத்திலும் தப்பித்து விட்டால் ஒரு மனிதன் எவ்வளவு சந்தோஷப்படுகிறானோ, அதை விட நம்மை படைத்த இறைவன், இறைவா நீ எனக்கு ரப்பு, நான் உனக்கு அடிமை என்று நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அதே போன்று இந்த தண்ணீர் இருக்கு பாருங்க, இது தண்ணீர் புகட்டுதல் என்பது மிகப்பெரிய பாக்கியமா இஸ்லாம் சொல்லி காட்டும். ஏன்னா நீர் என்பது வாழ்க்கையினுடைய ஆதாரம். ஒரு சஹாபி கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயார் மரணித்து விட்டார், நான் நிரந்தரமாக மக்களுக்கு என் தாயார் சார்பாக ஒரு தர்மம் செய்யலாம் நினைக்கிறேன், என்ன செய்ய வேண்டும்? நபியா நாயகம் சொன்னார், சக்தியுல் மா, நீ மக்களுக்கு நீர் போட்டுன்னு சொன்னாங்க. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா கூட சொர்க்கம் நம்முடைய மாற்றம் சொல்கிறது. விபச்சாரத்தை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி கொடுத்தா அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தார். இன்னொரு மனிதர் ஒரு ஈரமண்ணை நக்கி கொண்டிருந்த நாய்க்கு தன்னுடைய காலுறையை கலட்டி நீர் கொடுத்ததற்காக அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் கேட்பான், மனிதனே, நான் உன்னிடம் உணவு கேட்டேனே, நீ எனக்கு உணவளிக்கவில்லையே, நான் உன்னிடம் நீர் கேட்டேனே, நீ எனக்கு நீர் தரவில்லையே, நான் உன்னிடம் ஆடை கேட்டேன், எனக்கு ஆடை தரவில்லையே,
மறுமையில் அந்த அடியான் சொல்வான், அல்லாஹ் நீ ரப்புல் ஆலமீன், நீ தேவையற்றவன், உனக்கு நான் எப்படி தர முடியும்? அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியான் உன்னிடம் பசியால் உணவு கேட்டான், என்னுடைய அடியான் தாகத்தால் தண்ணீர் கேட்டான், என்னுடைய அடியான் அவன் அணிவதற்கு ஆடை என்று உன்னிடம் ஆடை கேட்டான், நீ அதை கொடுத்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய், அல்லாஹ்வை கண்டிருப்பாய் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியை கண்டிருப்பாய். இந்த ஆடை அடிப்படை தேவைகள் செய்யக்கூடிய உதவி இருக்கு பாருங்க. தண்ணீர் கொடுப்பது, உணவு கொடுப்பது, மானத்தை மறைப்பதற்கு ஆடை கொடுப்பது, இது எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் என்பதையும் இந்த நிகழ்வுகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்க புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.